அளவுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். நான் அனுபவத்துல நிறைய நோயாளிகளை கண்கூடா பார்க்கிறேன். அவர்கள் சொல்லியே நான் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, சார் இப்படி இன்டர்மீடியன்ட் போட்ட அப்புறம் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. அதை பத்தின ஆய்வுகள் மெசசூட்ஸ் தான் வந்து பாஸ்டன்ல தான் அதை பத்தின ஆய்வுகள், நிறைய அறிவியல் ஆய்வுகள் முதலில் மேற்குலகத்திலிருந்து வந்தது வந்து MITல இருந்து அவங்க சொல்ற டேட்டா. ஆனா அதே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வழக்கமாக சமணர்களினுடைய தமிழ் சமணர்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் இங்க. அந்தி சந்தியில தான் உணவு இருந்தணும், மற்ற நேரம் அனுப்பக்கூடாதுன்னு ரொம்ப நாளா நம்ம செஞ்ச விஷயம் தான். ஆனா அப்ப அவர்களுக்கு இன்றைக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்ன மெட்டபலைஸ்ல பண்ணதுன்னு தெரியாது. அவர்கள் புரிந்த அந்த எம்பரிக்கல் எவிடன்சஸ் வச்சும் இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஷியல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் உடல் அதற்கு தகுதியானதா? இப்ப எனக்கு சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, சரியான அல்சர் இருக்கு, நான் வந்து இன்டர்மீடியன்ட்ல 16 மணி நேரம் இருக்க போறேன்னா நம்மளே வந்து தவறு செய்யறோம். அதனால உங்க உடலுக்கு அது சரியான உங்க மருத்துவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க.